4ஆம் கெஸ்ஸிங் பார்க்கலாம். பாருங்கள், பிசி 84, ஒரு நாள் விட்டு 68, ஒரு நாள் விட்டு 82, அதாவது 84, 86, 82. அதில் இந்த 86 மட்டும் 68 அப்படின்னு திரும்பியிருக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மெத்தடில் பாருங்கள், இந்த 82 இங்கே பாருங்கள் 28, அடுத்து 68, 84, 84க்கு 48. ஸோ இந்த 68 இங்கே 86 அப்படின்னு வரணும். 84, 86, 82, 82க்கு 28, 84க்கு 48, இப்போ 68க்கு 86 இங்கே ஏபி வரணும் 68. இப்போ சி போர்டு என்ன வரும்? சி போர்டில் இங்கே பாருங்கள் 4, 8, 2, ஸோ 8, 2, 4 அப்படின்னு 4ன்ற நம்பரு வரலாம். 684. இது மாதிரி ஏபி 68க்கு இங்கே ஒன்று பாருங்கள், 78, 84 கீழே இருந்து மேலே பாருங்கள், 78, 84, 68. இப்போ இந்த இடத்துல எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏபியில் 78க்கு 28, 84க்கு 48. ஸோ இந்த 68 இங்கே கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 80ன்ற நம்பரு பிசியில் 85 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. பாருங்கள் 71க்கு 12, அந்த 71 திருப்பி 17 அப்படின்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே பாருங்கள் 12 அப்படின்னு பிசி வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த 6ன்ற நம்பர் அப்படியே வந்திருக்கு ஏ போர்டில். அப்புறம் 324ன்ற நம்பர்லேருந்து இந்த 32ன்ற நம்பரு இங்கே 82 அப்படின்னு வந்திருக்கு. முதல்ல இந்த 71, 17ன்னு திரும்பி அதில் சி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 12. இந்த 32ன்ற நம்பர் பாருங்கள் பிசியில் அப்படியே வந்து திரும்பாமல் 82ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 82க்கு இங்கே 58 பிசி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பார்த்திங்கன்னா அந்த 08 திருப்பி கரெக்டாக 80 அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இங்கேயுமே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இதுலையுமே ஒரு நம்பர் ஆப்போசிட், அப்போ இங்கேயுமே ஒரு நம்பர் ஆப்போசிட் வரும்னு பார்த்தா அது டைரெக்டாக அப்படியே வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தடுமே ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக தீரவும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடும். சரி, இப்போ அந்த மெத்தடில் இங்கே பாருங்கள், இங்கே நாம் 68 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். ஏபியில் 68, 86 ரெண்டுமே ப்ளே பண்ணுங்கள். இதில் பார்த்துங்க, இங்கே பாருங்களேன், இந்த 98ன்ற நம்பருக்கு பிசியில் வந்துடுங்க. இங்கே பாருங்கள் 37, இந்த 37க்கு 82. ஸோ எப்போவுமே எல்லாருமே பார்க்குற மெத்தடு தான். இந்த 37க்கு 82 அப்படியே ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இந்த 85க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 80ன்னு வந்துடுச்சு. ஸோ எதுவுமே திரும்பலை பாருங்கள். இப்போ இந்த 98ன்ற நம்பரு நமக்கு இங்கே 89ன்ற நம்பரு அடிக்கலாம், இல்லை 84 அடிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் அங்கே நம்ம 684ன்ற ஒரு நம்பரு எடுத்திருக்கோம். பாருங்கள், நம்ம அந்த 684 எப்படி எடுத்தோன்னு மறுபடியும் ஒரு முறை பார்த்துருவோம். இதில் நம்ம 84, இங்கே 68, இங்கே 82, இவங்களா கரெக்டாக அதே மாதிரி முடிஞ்சுது. அப்போ இந்த 82க்கு 28 ஏபி, 84க்கு 48 ஏபி. இப்போ அந்த 68க்கு டைரெக்டாக 68 அப்படின்னு, இல்லை 86 அப்படின்னு வைக்கணும். ஓகேங்களா? 86. அப்படி 86 வைக்கும்போது 864 வரும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லைன்னா இந்த 68 டைரெக்டாக வச்சுட்டா 684 வரணும். ஸோ அதனால் பாருங்கள், 684, 864 அப்படின்ற ரெண்டு நம்பரு ட்ரை பண்ணுங்கள்.
இங்கே நமக்கு இங்கே பாருங்கள், இந்த 98 இந்த 98லேருந்து 93 39 வரைக்கும் பாருங்கள். இப்போ நமக்கு 98ன்னு வந்திருக்கு. ஸோ திரும்ப அதனுடைய ஆப்போசிட்டு இந்த 39ன்ற நம்பரு இங்கே ஆப்போசிட் வச்சு திரும்ப வருமானு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி கேமே வந்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் திரும்ப இந்த 48னுடைய ஆப்போசிட்டு கேமில் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு சின்ன ஐடியா தான். ஆனால் இந்த 8668ன்ற நம்பருக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பிசி 98 அதனுடைய ஆப்போசிட்டு சரிங்களா. அதனால் 684 864 அப்படின்னு நான் மேட்ச் பண்ணுறேன். ஏபியில் 86 68 எடுத்திருக்கோம். பிசிலுமே 98 89. பார்த்திங்கன்னா இந்த 89 98 பாருங்கள், 689 இல்லை 698 அப்படின்னு மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த 4ன்ற நம்பர் சி போர்டில் எடுக்கிறதுனால 864 684 அப்படின்னு வச்சுருக்கேன். கேரளா டிஆர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். புக்கிங் தகவல் எல்லாமே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புவாங்க. கேரளா டிஆர் ரெண்டுமே புக்கிங் இருக்குது, புக்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்போர்டில் 01 ஃபாலோ நம்பர் எடுத்துருக்கேன். வாய்ப்பு இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள்.